ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை பத்தி இன் அண்ட் அவுட் நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிபிஎஸ்பி, ஒய் டிபிஎஸ்பி இஸ் ரெக்வயர்டு, இதெல்லாம் பார்த்துட்டு டிபிஎஸ்பியோட கிளாசிபிகேஷன் என்னென்ன, டிபிஎஸ்பி நமக்கு எதற்கு தேவைப்படுது, இதோட லிமிடேஷன்ஸ் என்னென்ன இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதோட ஏரியாஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான டாபிக், டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எவ்வாறு வேறுபடுது, இதை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க, கொஸ்டின் கேட்கறதை தாண்டி நீங்க இதை எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா? டிபிஎஸ்பி ஒரு முக்கியமான ஏரியா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. சரிங்களா? சரி, என்ன அப்படின்னா இதை நீங்க வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னா என்ன, எட்டிமாலஜி வேர்டை பிரேக் பண்ணி போங்க. பாலிசி அப்படின்னா ஒரு நாட்டையோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனையோ கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு திட்டம், இல்லைன்னா சில ரூல்ஸ், அதுதான் பாலிசி. சரிங்களா? இந்தியாவுடைய பாலிசி எடுத்துட்டீங்கன்னா நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட பாலிசி. ரைட்டுங்களா? இன்னைக்கு டேட்ல வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் அப்படிங்கிறது இந்தியாவோட பாலிசி. சரிங்களா? இது மாறாது. ஸ்டேட் பாலிசி அப்படின்னா ஸ்டேட்னா ஒரு நேஷன் ஸ்டேட், நேஷன் ஸ்டேட்டுடைய பாலிசி, இந்தியாவுடைய பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றால் இந்த ஸ்டேட் பாலிசியை டைரக்ட் பண்ணக்கூடியது, இல்லைன்னா முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியது. இப்படிதான் நம்மளுடைய ஸ்டேட் பாலிசி இருக்கணும். அதாச்சும் டிஸ்கிரிமினேட் நீங்க யாரையும் பண்ணக்கூடாது. பின்னாடி ஒரு திட்டம் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வீக்கர் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்டேட் பாலிசி எந்த பாலிசி கொண்டு வந்தாலும். அப்புறம் இன்டர்நேஷனல் பீஸை நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்றால் உலக அமைதியை நோக்கி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரு? கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ். இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிபிஎஸ்பி? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த எக்ஸிகியூட்டிவ். யார் எக்ஸிகியூட்டிவ்? எக்ஸிகியூட்டிவ்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் எக்ஸிகியூட்டிவ். பிரசிடென்ட், இவங்கெல்லாம் ஒரு செயல் திட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கு. விச் மீன்ஸ் சிம்பிளி இட் இஸ் லைக் அன் யூசர் மேனுவல். இந்தியாங்கிற ஒரு நேஷனை கவர்ன் பண்றீங்க, அதுக்கு யூசர் மேனுவல் இதுதான், இப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, ஓகேங்களா? அதுல யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 12 மணி நேரம் ஓட்டுறீங்க. என்ன, அந்த வாஷிங் மிஷின் சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த டிபிஎஸ்பியில சொல்லக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப நீங்க வந்து கவர்ன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது, இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? சரி, ஒய் எதற்காக இந்த டிபிஎஸ்பிங்கிறது இருக்கு? கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு. சரிங்களா? பாலிசி கண்டினியூஷனுக்காக. எப்படின்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு 2 லார்ஜஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கு, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. ஓகேங்களா? இவங்க சுத்தி நீங்க என்னதான் கூட்டணி கட்சிகள் வந்தாலும் இவங்களை சுத்தி தான் ரிவால்வ் ஆகும். ஒண்ணு, அவங்க 2 பேரும் ஐடியாலஜியும் ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்தியாவை ரூல் பண்றது அவங்க தான். இந்த வருஷம் அவங்க, இன்னொரு வருஷம் அவங்க அப்படி ரூல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு ஒருக்கா. ஆனா பாலிசி கண்டினியூடா போகணும் இல்லையா? 2 பேருமே வீக்கர் செக்ஷனுக்கு ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா? 2 பேருமே பாவர்ட்டியை அலிவேட் பண்ணணும். இதற்கான கைடு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ், கட்சிகள் மாறினாலும் ஆட்சி வந்து ஒரே திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக, பாலிசி கண்டினியூஷனுக்காக. டு ஹாவ் சேம் அப்ரோச் ஆன் டெவலப்மெண்ட்டை நோக்கி 2 பேரும் ஒரே மாதிரி பார்வை இருக்கணும். அதே மாதிரி பார்ட்டி ஐடியாலஜி, கட்சி கொள்கைக்கு மாறுபட்டதா நம்மளுடைய ஆட்சி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 2 கட்சி கொள்கையும் வெவ்வேறா இருக்கலாம். ஓகேங்களா? காங்கிரஸ் ஒரு இதை ப்ரொமோட் பண்ணலாம், பிஜேபி ஒரு இதை ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் இந்தியாவை ரூல் பண்ணும்போது 2 பேருமே டெவலப்மெண்ட்டை ஒரே மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பொதுவான பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒன்னா இருக்க மாதிரி கொண்டு போறது தான் இந்த டிபிஎஸ்பி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்டேட், நம்ம ஸ்டேட் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டா கொண்டு போறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. சரிங்களா? யார்கிட்ட இருந்து இது நம்ம எடுத்தோம்? இந்த ஒரு கேள்வி, யார்கிட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதை எடுத்துக்கிட்டோம். ஐரிஷ் இந்தியா. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க டிபி எல்லாம் செட் பண்ணுவீங்க இல்லையா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். டிபி அதை கண்ணுல தானே பார்ப்பாங்க, கண்ணுனா ஐரிஸ். ஸோ டிபினா டிபிஎஸ்பி, கண்ணில் தானே பார்ப்போம் டிபியை, டிஸ்பிளே பிக்சரை. ஐரிஸ்னா ஐரிஸ் தானே கண்ணில் இருக்கு. ஸோ ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், இது மறக்காது நீ உங்களுக்கு. சரி, எங்க இருந்து எங்க இருக்கு? நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்து தேடுறீங்க அப்படின்னா எங்க இருக்கு டிபிஎஸ்பின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51 இருக்கு. 1 2 3 4 4 வார்த்தை இருக்கா டிபிஎஸ்பி. ஸோ பார்ட் 4 இருக்கு, ஆர்டிகல் 36 to 51 இருக்கு. சிம்பிள். இத நான் கோர்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களோடது யாராச்சும் தட்டி பறிக்கிறாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் முறையிடலாம்.
டிபிஎஸ்பின்னு ஒன்று கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதை கவர்மெண்ட் கடைபிடிக்க மாட்டேங்குது. நீங்க கோர்ட்டுக்கு போய் முறையிடலாமா அப்படின்னு கேட்டா நோ, முறையிட முடியாது. இது முறையிட முடியுமா முடியாதான்றத படிச்சீங்க, எஸ் ஆர் நோன் மட்டும் படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் முறையிட முடியாது அப்படின்னா, இந்தியா பிறந்தப்போ அது ஒரு குழந்தை டெமோக்ரஸி, ஜனநாயகமா இருந்தாலும் அது ஒரு குழந்தை. இவர் சொல்லுவார் இல்லையா, ரகுவரன் நீ எல்லாம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்தியா வந்து அப்போ குழந்தையா இருந்துச்சு 1947ல. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஐடியலிஸ்டிக் பாலிசிஸா இருந்துச்சு. இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற அதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும்னா டே ஒன்ல பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பண்ண முடியும். சோ இது இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க கடைபிடிக்கணும், உடனே கடைபிடிக்க வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. ஃபேஸ் பை ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரிமைண்டரை கொடுக்கறதுக்காக வந்ததுதான் டிபிஎஸ்பி. எக்ஸாம்பிள், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன், ரைட் டு கம்பல்சரி, எல்லாருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து 2000 இயருக்கு அப்புறம் தான் அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆர்டிகல் 21A கொண்டு போய் மாத்திரம். அதாச்சும் என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனா டிபிஎஸ்பியில் இருக்க எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஒரு நாள் மாறிடுச்சு அப்படின்னா இந்தியா வந்து மிக அருமையான ஒரு நாடா இருக்கும் வாழ்றதுக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அமெண்ட்மெண்ட் எதுவும் மேக் பண்ணிருக்காங்களா? அடுத்த கேள்வி, நீங்க இதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்களா? எஸ், 4 அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்க. இதை ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 42nd அமெண்ட்மெண்ட், மினி கான்ஸ்டிடியூஷன், அது ஒண்ணு. சரிங்களா? 42nd கூட 2 ஆட் பண்ணுங்க, 44ன்னு வரும். ஓகேங்களா? 44, இந்த 42 44 கூட்டினீங்கன்னா 86ன்னு வரும். ரைட்டுங்களா? அடுத்து 97, கடைசியில முடியுது. 97 வயசுல ஒருத்தர் காலி ஆகுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அமெண்ட்மெண்ட். 42, அது 42 வந்தாலே 44 வரும். ஏன் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் வந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அதை ரிவர்ட் பண்றதுக்காக உடனே புதுசா வந்த மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் 43 and 44 ஆக்டை எனாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 42 and 44 எப்பவுமே பேரா, ஒரு ரெண்டே கூட்டினீங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட். அடுத்தது கடைசியா 97th அமெண்ட்மெண்ட். 4 டிபிஎஸ்பிங்கிற வார்த்தையில 4 இருக்கு. இது எங்க இருக்கு? பார்ட் 4ல இருக்கு. 4 வார்த்தைங்கிறதுனால அதே மாதிரி 4 அமெண்ட்மெண்ட் தான் மேக் பண்ணிருக்காங்க. சரி, 42nd அமெண்ட்மெண்ட் 4 வார்த்தைகள் 4 விஷயங்கள் ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 39 இதை வந்து கேட்டிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, என்ன அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டுடைய என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒண்ணு, சில்ட்ரன், குழந்தைகளுக்கு ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக் பண்ணி தரணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர், கோர்ட்டு. ஓகேங்களா? இல்லைன்னா ஜஸ்டிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஜஸ்டிஸ். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? குழந்தை ஜஸ்டிஸ் ஆயிருது, ஓகே, அதை தனியா வச்சிருங்க. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா ஒர்க்கர் சைடு வர்றீங்க. இதற்கு அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரோல் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? குழந்தைய கவர் பண்ணிட்டீங்க, அடுத்தது ஒர்க்கரையும் கவர் பண்ணிட்டீங்க. சரிங்களா? பெரிய மனுஷங்க குழந்தை, அடுத்த பெரிய அடல்ட்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்றவங்கள மேனேஜ்மெண்ட்ல பங்கு வைக்கிறதுக்கு ஒரு இது சொல்லிடுறீங்க. அடுத்து வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட், குழந்தை, ஒர்க்கர், அடல்ட், அடுத்து ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல். சரிங்களா? 4 இது என்ன இது 42nd ஒன்னு வந்து சில்ட்ரனுக்கு ஹெல்த்தி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒர்க்கர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து ஜஸ்டிஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்னன்னா ட்ரீ. என்ன ட்ரீ அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறீங்க. ரைட். அடுத்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்ன பண்றாங்க டிபிஎஸ்பி ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த 4 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸ்டேட்டஸ்லயோ, இன்கம்லயோ, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயோ, எதுலையுமே இவங்க இந்த 4 அப்படிங்கிறது வந்து அன்இக்குவலா இல்லை. ஏன்னா 4 ஈக்குவலா இருக்குல்ல, இது ரெண்டுமே எங்கேயுமே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படாதனால, ஸோ டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ், 4 ஈக்குவலா இருக்கு. ஸோ டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நீங்க ஞாபகம் வைக்கவே தேவையில்லை. ரைட் டு எஜுகேஷன் நமக்கு மண்டேலே ஏறி நிற்கும் படிக்கும் போது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்டா ரைட் டு எஜுகேஷனை ஷிஃப்ட் பண்றாங்க, ஆர்டிகல் 21A கொண்டு வர்றாங்க. அடுத்தது 97 ஏஜ், 97 வயசுல நீங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணி அவங்கள வந்து டென்ஷன் ஆகாம வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ 97
ஆவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ப்ரொமோஷனுக்கு ஒரு புது டிபிஎஸ்பி ஆட் பண்றாங்க. அவ்வளவுதான். 4 அமெண்ட்மெண்ட். 42nd என்னென்ன, சில்ட்ரனோட ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்றீங்க, ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அது பண்றீங்க, ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் அவங்களே கவர் பண்றீங்க. அடுத்து வந்து என்விரான்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றீங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 44th ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். 97th 97 வயசுல ஒரு வயசானவங்க எல்லாம் கோஆபரேஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால கோஆபரேட்டிவ் சொசைட்டி ப்ரொமோஷன். சரி, அடுத்தது இந்த டிபிஎஸ்பியோடைய கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம். காந்தியன், சோசியலிஸ்ட், லிபரல் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது கான்ஸ்டிடியூஷன் கிளாசிஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. கான்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே கிளாசிஃபை பண்ணல. நீங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பிங்கிறது கீழே இப்படி எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா காந்தியன், சோசியலிஸ்ட், லிபரல் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அதோடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது எதெல்லாம் காந்தியன் ஐடியாஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து காந்தியன்லையும், எது எதெல்லாம் சோசியலிஸ்ட் ஐடியாஸோ அதெல்லாம் சோசியலிஸ்ட்லையும், லிபரலா என்ன ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் லிபரல் நம்மளா கிளாசிஃபை பண்ணிக்கிட்டது தான். சரிங்களா? இப்போ காந்தியன் பார்ப்போம். காந்தியோட ஐடியாஸ் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 46 State shall promote educational and economic interest of weaker section. Gandhi is focusing on weaker section. ஓகேங்களா? காந்தியோட ஐடியாவோட இதெல்லாம் ஒத்து போதோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்க காந்தியன் பிரின்சிபல்னு போட்டுடலாம். அடுத்தது லிக்கர் கன்சம்ஷனை தடுக்கணும், குடிக்காதீங்க. ஓகேங்களா? அண்ட் அதர் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஹெல்த்தை பாதுகாத்துக்கங்க. அப்ப லிக்கரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவர் இந்த டிபிஎஸ்பியில் சொல்றாரா அப்படின்னு கேட்டா எஸ். பட் இதுல எக்ஸம்ஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா காந்தியோட ஐடியா இந்த டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸம்ஷன் வந்து மெடிசனல் பர்பஸ்க்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத். காந்தி செட் த ஹார்ட் ஆஃப் இந்தியா லிவ்ஸ் இன் த வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது டு என்கரேஜ் அண்ட் டு என்கரேஜ் இது சர்டன் இண்டஸ்ட்ரீஸா, ஓகே, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சாரி, டு என்கரேஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் and provide employment in rural areas. Again, Gandhi is focusing on villages. To promote agriculture and encourage animal husbandry. Agriculture promote பண்ணுங்கறாங்க. Free and compulsory education for all children below 14 years அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. இதைத்தான் ட்வீட் வந்து நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 21A வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். சோசியலிஸ்டிக் அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட், சோசியலிஸ்டிக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து ஹோல்டு பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன? லேண்ட், லேபரு, ஆண்டர்பிரினர்ஷிப், கேபிட்டல். இது நாளையுமே கவர்மெண்ட் தான் கையில வச்சிருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் என்னென்ன நல்லது பண்றதுங்கிறது தெரியும் அப்படிங்கிற பேசிக். இதை வச்சே நீங்க வந்து இதை படிக்கலைனாலும் எக்ஸாம் ஆகல, இதை வச்சு என்னென்னலாம் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பிரின்சிபல் தான் எதை கொடுக்குது? சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை கொடுக்குது போருக்கு. இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் சோசியல் ஆர்டர் த்ரூ ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் நம்ம வந்து எந்த அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 39 என்ன சொல்லுதுன்னா டு செக்யூர் இட் சிட்டிசன்ஸ், தன்னுடைய மக்களுக்கு இந்தியாங்கிற நாடு லைவ்லிஹுட், ஒழுங்கான லைவ்லிஹுட் எல்லா மக்களுக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் இதை வந்து பார்த்துக்கணும். இதை 2022 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலைட்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரே இடத்துல வந்து காசு குமிஞ்சு இருந்ததுன்னா எதை வயலேட் பண்ணுது? எந்த டிபிஎஸ்பின்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்பருக்குள்ள எல்லாம் போகவே மாட்டாங்க. டிபிஎஸ்பி வயலேட் பண்ணுதா, ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுதா, இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டியை வயலேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி டைரக்டா கேட்டாங்க. அதனாலதான் ஒவ்வொரு இதையுமே ரீட் பண்ணிட்டு போங்க. சும்மா இதெல்லாம் எதுக்கு யாரு படிச்சுக்கிட்டுன்னு போகாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இந்தியாவை சுத்தி அப்படியே பாருங்க. ஓகே, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் இந்தியாவில் அப்படி இருக்கா? நோ. ஜஸ்ட் 1% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ஹோல்டிங் நியர்லி 80% ஆஃப் இந்தியாஸ் வெல்த் அப்படிங்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ இது வந்து எகெயின்ஸ்டா இருக்கு. இந்தியாவில் இந்த டிபிஎஸ்பி வந்து முழுசா அச்சீவ் பண்ணப்படலை. ஒருவேளை இந்த டிபிஎஸ்பி எல்லாம் அச்சீவ் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்தியா வந்து பயங்கர ஒரு அருமையான நாடா இருக்கும் வாழ்றதுக்கு. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். இதே தான், ஒரு இடத்துல வந்து காசு வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன். இப்போ வந்து மென் ஒரு வேலை பார்க்குறாங்க, விமன் அதே ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலா சில இன்னைக்கு டேட்லயுமே ஒழுங்கா அமௌண்ட் கொடுக்கறது இல்லை சேலரி. ஓகேங்களா?
இதை வந்து கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும், ஒன்னா இருக்கணும்னு சொல்லணும். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அங்க இப்போ மேகாலயால ராட் ஹோல் மைனிங் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அங்க ஒர்க் பண்ண விடக்கூடாது யாரையுமே. மேனுவல் ஸ்கேவஞ்சிங்ன்ற ஒரு இது இருக்கு. மேனுவல் ஸ்கேவஞ்சிங் பிராக்டிசஸ் இன்னமே இருக்கு. எப்படி நான் எப்படி சொல்றேன், மேனுவல் ஸ்கேவஞ்சிங் இஸ் பேண்ட் இன் இந்தியா. ஆனா எப்படி அப்படின்னா நிறைய மேனுவல் ஸ்கேவஞ்சிங் டெத்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்க தான் வந்து பாதுகாக்கணும் அகெயின்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். அடுத்தது ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். இது என்ன பார்த்தோம், 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டு சிக்னஸ், ஓல்டேஜ், இதுல எல்லாம் கவர்மெண்ட் தான் ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதையெல்லாம் கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். ஹியூமேன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். நீங்க வந்து அந்த மேனுவல் ஸ்கேவஞ்சிங் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு மனிதத்தன்மையா ஒரு சரௌண்டிங்க வச்சிருக்கணும். அடுத்து செக்யூர் எ லிவிங் வேஜ். வாழ்வதற்கு தகுந்த ஒரு கூலி கொடுக்கணும். டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். அவங்க ஒரு கல்ச்சர் படி பின்பற்றுவாங்க, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஒர்க் வந்து என்ன அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கறது டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. Take steps to secure participation of worker in management of industries. Management of industries, again 42nd Amendment Act. Raise the level of nutrition and standard of living of people to improve public health. ஓகேங்களா, இதெல்லாம் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். லிபரல், எல்லாமே விட லிபரல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லிபரலா இருக்கும் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம். டு செக்யூர் ஆல் சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆல் சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகிள் 44. இதுலயுமே யூனிஃபார்மா இருக்கு பாருங்களேன். இந்த 44 வர்றது எல்லாமே யூனிஃபார்ம் அப்படின்னா 4 யூனிஃபார்மா இருக்கு இல்லையா. ஸோ ஆர்டிகிள் 44 denotes யூனிஃபார்ம் சிவில் கோட். அப்பே பார்த்தது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அமெண்ட்மெண்ட்னா சேஞ்ச் கொண்டு வந்தது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், இன்இக்வாலிட்டிஸ் இன் ஸ்டேட்டஸ், இன்இக்வாலிட்டிஸ் இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஆர்டிகல் நம்பர் 44 என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும். டு ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அந்த பால்வாடி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் ஏஜ் 6 years. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். ரூரல் ஏரியாஸ்ல இருக்காங்க, சில அண்டர் டெவலப்ட் ஏரியாஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் கேர் எப்படின்னு தெரியாது, பேரண்டல் இது தெரியாது, அவங்களுக்கு ஃபுட் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கணும். டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன். சயின்டிஃபிக் லைன்ஸ்ல நீங்க வந்து அக்ரிகல்ச்சர், கிரீன் ரெவல்யூஷன் இது மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்வரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஆர்டிகல் 48. வைல்ட் லைஃபை காப்பாற்றணும், லிபரல் பிரின்சிபல். டு ப்ரொடெக்ட் மான்யூமெண்ட்ஸ், பிளேசஸ் அண்ட் objects of artistic or historic interest which are declared to be of national importance. தாஜ்மஹால், சரிங்களா, தாஜ்மஹால் நிறைய இது இருக்கு, ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் நீங்க வந்து பாதுகாக்கணும். டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். ஜுடிஷியரியும் எக்ஸிகியூட்டிவும் தனியாவே இருக்கணும். இது வந்து டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51 என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷனல் பீஸுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணணும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, இவ்வளவு அழகான கொடுத்துருக்காங்களே, அழகழகா கொடுத்துருக்காங்களே, இதை ஏங்க கோர்ட்டுக்கு போய் நான் வந்து இது பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது? ஏன் நாட் என்ஃபோர்ஸபிள் ஆர் இன்ஜஸ்டிசபிள்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 1947ல இந்தியா வந்து ஒரு குழந்தை டெமோக்ரஸி. அன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம செயல்படுத்துறதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசு கிடையாது. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் டைவர்சிட்டி அண்ட் பேக்வர்ட்னஸ். யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரணும்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்தா மெஜாரிட்டேரியன் சமூகம். யூனிஃபார்ம் சிவில் கோட்னா இந்தியாவில் இருக்க எல்லாமே ஒரே ஒரு லா வந்து கடைபிடிக்கணும், இந்த கல்யாண விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள்ல. ஆனா இந்தியாவில் வந்து அப்படி பண்ண முடியாது. முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, சீக்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, ஜொராஸ்டன்ஸ் இருக்காங்க, டைவர்ஸ்ட் இந்தியா. ஓகேங்களா, சோ அதை வந்து இன்னைக்கு டேட்ல கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பிராக்மேட்டிக்கா என்ன எடுத்தாங்க அப்படின்னா, இது இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நமக்கு பின்னாடி வர்ற ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல கண்டிஷனான என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிட்டு அவங்க வந்து இது பண்ணட்டும், இதை வந்து அப்ளை பண்ணட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அன்ஜஸ்டிசபிள் தானே, கோர்ட்டுக்கு நான் போக முடியாது. அப்புறம் எதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல? இது சும்மா வேற எங்கேயாச்சும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ஃபார் கவர்னன்ஸ். இது மேல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இருந்தா நீங்க வந்து ஒரு அருமையான ஆட்சி கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது எக்ஸிகியூட்டிவ்க்கு, பிரைம் மினிஸ்டருக்கோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கோ. நீங்க கோர்ட்டுக்கு போய் ஏன் இதை ஆக்டிவேட் பண்ணலன்னு கேட்க முடியாது. ஆனா மாரலா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். எலெக்ஷனுக்கு வரும்போது நீங்க ஏன் வந்து எங்களுக்கு மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் சேலரி கொடுக்கல உங்க கவர்மெண்ட்ல, நீங்க ஏன் வந்து இன்டர்நேஷனல் பீஸுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணல, சண்டை ஏன் போடலான்ட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எந்த கவர்மெண்ட்னாலும் மாரலா கேள்வி கேட்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் கவர்மெண்ட் இந்த டிபிஎஸ்பி எதுவுமே அமல்படுத்தாம
அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்களுடைய ட்ரஸ்ட்டை இழந்துருவாங்க. ஏன் அப்படின்னா டிபிஎஸ்பி எல்லாமே மக்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லுது. மக்களுடைய ட்ரஸ்ட் இழந்துட்டாங்கன்னா அடுத்த இதுல ஓட்டு கிடைக்காது. ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டிபிஎஸ்பி இருக்கு, லீகல் ஃபோர்ஸே கிடையாது, சோ இது வந்து ஒரு ஜஸ்ட் வெத்து பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்சர்வேட்டிவா இருக்கு, சில இது வந்து பின்னோக்கி நம்மளை இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது கிரிட்டிக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிபிஎஸ்பி அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லைங்க வேணாம் எங்களுக்கு காசு இல்லைங்கிறாங்க. கவர்னர் ஒன்று சொல்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட், அவர் ஒன்று சொல்றாரு, சிஎம் வந்து இல்லைங்க எங்களால முடியாதுங்கிறாரு. பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்குமே சண்டை நடக்குது. பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்றாரு, பிரசிடென்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட்டுக்கு இது வந்து வழிவகுத்துட்டு போகுது. ஓகேங்களா? டிபிஎஸ்பியோட யூஸ், அப்புறம் எதுக்குங்க இந்த யூஸ்? எல்எம் சிங்விங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பிங்கிறது வந்து லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் டெமோக்ரஸி இது வந்து அதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இட் இஸ் சிமிலர் டு த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு கவர்னர் ஜெனரல் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட். கவர்னர் ஜெனரல் ரூல் பண்றதுக்கு பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ரூல் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா? அடுத்தது பீக்கன் லைட்ஸ் டு த கோர்ட் இன் டிட்டர்மைனிங் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் டிபி ஆஃப் எ லா. ஒரு லா கொண்டு வர்றீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டை அது வயலேட் பண்ணுது, ஆனா டிபிஎஸ்பிக்கு அது வந்து ஒரு உயிர் கொடுக்குது. எக்ஸாம்பிள் சிம்பிளி வீக்கர் செக்ஷனுக்கு நல்லது செய்யணும்ன்றது கவர்மெண்டுடைய வேலைன்னு சொல்லி டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதற்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வீக்கர் செக்ஷனுக்கு நான் ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி அமெண்ட் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி இஸ் வயலேட்டடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க, டிபிஎஸ்பிக்கு தானே உயிர் கொடுக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிச்சாலும் வீக்கர் செக்ஷனை ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த லா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பஞ்சாயத்து வருது. அடுத்து என்ன பஞ்சாயத்துனா டிபிஎஸ்பிக்கும் யாரு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் சண்டை. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நெகட்டிவ்ங்க. ஏன் நெகட்டிவ்னா ஸ்டேட் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால நெகட்டிவ். இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் பண்ணுங்கப்பா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் ஜஸ்டிசபிள், கோர்ட்டுக்கு நீங்க போலாம், யாரும் ஃபண்டமெண்டல் ரைட்டை உங்களுக்கு எதிராக கடைபிடிச்சாங்க இல்லைன்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை பறிச்சாங்கன்னா. ஆனா டிபிஎஸ்பி கோர்ட்டுக்கு போக முடியாது, ஸோ நான் ஜஸ்டிசபிள். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் வந்து இது நிலைநிறுத்துது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி எல்லாமே ஈக்குவல் அதெல்லாம் சொல்லிட்டு. ஆனா சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை டிபிஎஸ்பி வந்து கொடுக்குது. கோர்ட்டுக்கு நீங்க போகலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு, டிபிஎஸ்பிக்கு போக முடியாது. மாரல் ஆப்ளிகேஷன் தான் இருக்கு, நீங்க தார்மீக அடிப்படையில கேள்வி கேட்கலாம் ரூலர்ஸ. ஒரு இண்டிவிஜுவலுடைய வெல்ஃபேருக்கு வழிவகுக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஒரு வெல்ஃபேர் ஆஃப் அ நேஷன் விச் மீன்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு வழிவகுக்கிறது டிபிஎஸ்பி. ஒரு லா எல்லாம் தேவையில்லைங்க தனியா ஃபண்டமெண்டல் ரைட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் தான், அது தனி லா எல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க வந்து டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி லா வேண்டும், ஆட்டோமேட்டிக்கா என்ஃபோர்ஸ் ஆகாது. ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அது தப்புன்னு சொல்லி கோர்ட் வந்து அடிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனா டிபிஎஸ்பியில வயலேட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸை வந்து இருக்கக்கூடாது ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பி சொல்லுது. ஆனா கவர்மெண்ட் வந்து விற்கிறாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் வந்து விற்கிறாங்க, இது விச் இஸ் அகைன்ஸ்ட் டிபிஎஸ்பி. ஆனா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் வேலிட் இன்வேலிட்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா டிபிஎஸ்பி இட் செல்ஃப் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். சரி, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் தீராத பஞ்சாயத்து இருந்தது. அதை மினர்வா மில்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எங்க நீங்க பார்க்கலாம்னா பெட்ராக் பிட்வீன் த பேலன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஒரு கான்ஸ்டியூஷன் இதுதான் வச்சுக்கோங்களேன், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. சிம்பிளா மினர்வா மில்ஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து மைன் அப்படின்னு இருக்கா, மைன்னா ராக்ஸ் இருக்கும் இல்லையா, மைன் பெட்ராக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்டிருக்காங்க. பிவைக்யூ ஏரியாஸ் எந்தெந்த ஏரியால கேட்கறாங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டா இல்லையா, வெல்ஃபேர் ஸ்டேட் யார் சொல்றா கான்ஸ்டியூஷன்ல, லிமிடேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணுதா டிபிஎஸ்பி, டெமோக்ரஸி என்னென்ன டெமோக்ரஸி, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, அவ்வளவுதான் இந்த ஏரியா. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அதோடைய அடிஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன ஆட் பண்ணாங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். இதுவரை நம்ம வந்து டிபிஎஸ்பி ஃபுல்லா கண்டென்ட் பார்த்துட்டோம். இன்னும் டவுட் இது பார்த்தீங்கனாலே அப்படி
உங்களுக்கு வந்து போதுமானது. பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து இன்னொருக்கா வந்து பார்த்துட்டு டிபிஎஸ்பியில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் பேப்பர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இஸ் இன்க்ளூடட் இன் டிபிஎஸ்பி. The purpose of inclusion of directive principle of state policy in the constitution is to establish எதற்காக? சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸிக்காக. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி யார் கொடுக்குறா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டு. டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. இது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த இந்த நம்ம வந்து இப்போ டிபிஎஸ்பி தானே பார்க்குறோம், டிபிஎஸ்பின்னு போட்டிங்க அப்படின்னா தப்பு. அதுக்காக தான் குழப்பற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கொடுத்து வச்சிருக்கேன் சென்டரில். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஒரு நாட்டை நீங்கள் ஆட்சி பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. Which, with reference to the Constitution of India, DPSP constitute limitations upon limitations எல்லாம் செட்டே பண்ணலைங்க. இது வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்லுது, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. ஸோ neither one nor two. Which principle among the following was added to DPSP by 42nd Amendment Act? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 42nd Amendment Actல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரனுடைய ஹெல்த்துக்கு நீங்க இப்போ நல்லது செய்யணும், அடுத்து ஃப்ரீ லீகல் எய்டு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அடுத்து வந்து ஒர்க்கர்ஸை மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் சேர்த்தணும், அடுத்து எல்லாம் முடிஞ்சு, சின்னவங்க பெரியவங்க எல்லாம் முடிஞ்சு, அடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஸோ இது வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி. விச் ஆஃப் த எபோவ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு பை நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வருங்க. The instrument of instructions contained in Government of India Act have been incorporated in the Constitution இந்த இயர் 1950s. அதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி எஜுகேஷன்ல எதெல்லாம் பியரிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிபிஎஸ்பி நம்ம பார்த்துருவோம். எஜுகேஷன்ல பியரிங் இருக்கு 1, 3 and 4 இதெல்லாம் ஆன்சர்ல வரும். ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், சரி இது டவுட்லேயே வைப்போம். 7th ஸ்கெடியூல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் இருக்கு. 1 and 5 ஆன்சர்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல் ட்ரைபல் ஏரியா எஜுகேஷன்ல அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா இருந்துச்சு ஃபர்ஸ்ட், ஆனா ட்ரைபல் ஏரியால எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5th and 6th ஸ்கெடியூல் நீங்க கண்ணை மூடிட்டு 1, 2, 3, 4, 5 போட்டு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் டிபிஎஸ்பி? ப்ரொவிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், இது வந்து டிபிஎஸ்பியில் சொல்ல கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ 1 தப்பு. ப்ரொவிஷன் ஆஃப் கன்சம்ஷன் எக்ஸப்ட் ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர் த இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் எக்ஸப்ட் இன் மெடிக்கல் பர்பசஸ் வந்து கரெக்ட். 2 காந்தியன் டிபிஎஸ்பியில் வர்றது. சரிங்களா. அடுத்தது எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இஸ் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் ப்ரொவைடட் இன் பிரியாம்பிள் அண்ட் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி பத்தி கேக்குறாங்க. த பிரின்சிபல் ஸ்பெல் அவுட் த சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. எஸ். The provisions contained in these principles are not enforceable by any court. Yes, both are right. Consider the following provisions under DPSP as enshrined in Constitution. Securing citizens Uniform Civil Code, Article 44. Yes. Organizing Village Panchayat, Article 40. Yes. Cottage Industries, 43. Securing all workers reasonable leisure and cultural opportunities. Correct. Illame correct. Ideal of welfare state is enshrined in DPSP. Mind of makers of the Constitution in India reflected in which of the following? It is reflected in the preamble. In India, separation of judiciary from executive is enjoined by Article 50. 50-50 ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 யாருக்கு? ஜுடிஷியரிக்கு, 50 வந்து எக்ஸிக்யூட்டிவ். ரெண்டுமே பிரிஞ்சிருக்கணும். டிபிஎஸ்பி அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலேட்ஸ் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, டிபிஎஸ்பி. Which one of the following articles of DPSP deals with promotion of international peace and security? 51. Which part of the constitution declares the ideal of welfare state? DPSP எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. Other than fundamental rights, which of the following parts of constitution reflects the principles and provisions of universal declaration of human rights? DPSP டிக்ளேர் பண்ணுதுங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிக்ளேர் பண்ணுதுங்க. சரிங்களா. இது ரெண்டுமே டிக்ளேர் பண்ணா 3மே வருதுங்க. ரைட்டுங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ. அண்ட் இதில் வந்து நம்ம டோட்டலாக டிபிஎஸ்பி பற்றி முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 2-3 தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து
முக்கியமான ஏரியாஸ் எதுன்னு கவர் ஆயிரும். சரிங்களா? ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். We'll see you in another video. Thank you.